அதிமுகவுக்கு நல்லது நடக்கல. அது தெளிவா தெரியுது. அ நம்ம டஸ்ட் செட்டில் ஆகல அப்படின்னு கேட்கிறோம். டஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, ஃபார்ம் ஆயிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குதா? கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி அவரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? எல்லோருக்கும் தெரிந்த முகம். ஆனால் எல்லோரிடமும் ஓட்டு இருக்கிறதா? அப்படிலாம் நெறைய கேள்வி எழுப்பலாம். அவரால வேற தொகுதியில ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? அவர்னால குடுப்பாங்களா? அவர் அவர் பின்ன அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய வாக்கா? இப்படின்னு நெறைய கேள்வி எழுப்பலாம். நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல, சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னா, அவர்கள் ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்தபோது இருந்த அதிகார செல்வாக்கு அப்படிங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். மக்கள் செல்வாக்குங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். நம்ம பார்த்தோம் 2021 சட்டமன்ற தேர்தல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அவங்க ஒரு 4, 5 அட்டெம்ப்ட் பப்ளிக் மீட்டிங்க்கு ட்ரை பண்ணாங்க. அது நடக்கல அப்படிங்கிறது அர்த்தம். திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் கடந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரால் ஏதாவது நடத்த முடிஞ்சதா அப்படிங்கிற பார்க்கணும். அறிவித்து அவர்கள் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் என்று சொன்ன விஷயத்தை அவர்களாலே செய்ய முடியல அப்படிங்கிற பார்க்கிறோம். சோ திரு டிடிவி தினகரன் மட்டும் தான் ஒரு சமுதாய பின்புலத்தோட ஒரு இயக்கமாக இருந்து அவர் ஒரு வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனலா ஸ்ட்ரக்சரலா கொண்டு போய் நிக்கிறாருங்கிற பார்க்கிறோம். திருமதி சசிகலாவோ திரு ஓபிஎஸ் அப்படி செய்யல. திரு செங்கோட்டையன் அப்படி செய்வார் நம்ம எதிர்பார்க்கல. ஒரு தனி கட்சி, ஒரு வேற ஒரு இயக்கம். அவர் அதிகபட்சமாக இந்த 4 பேரும் ஒன்றிணைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒரு அங்கமாக செயல்பட முடியும்.